இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த நோன்பு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம செய்யக்கூடிய முக்கியமான காரியங்கள். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம வீடுங்களை நல்லபடியாக சுத்தம் பண்ணணும். ஒட்டரை அடிக்கிறது, க்ளீன் பண்ணுறது, இந்த க்ளீனிங் வேலையை முடிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது நோன்பு டைமில் மாவு, மசாலா, பஜ்ஜி மாவு, இல்லை அரிசி மாவு, மசாலா, இந்த மாதிரி ஊறுகாய் சாப்பிட்றவங்க ஊறுகாய், இந்த மாதிரி மாசி பொடி பண்ணி வைக்கிறவங்க மாசி பொடி பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம நோன்பை வச்சுக்கிட்டு நம்ம நல்லபடியாக நோன்பை நம்ம நிறைவேற்றணும். அதுக்கு உண்டான என்னென்ன காரியங்கள்லாம் அல்லாவுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அமல்கள்லாம் நம்ம செய்யணும். அந்த டைமில் போய் நம்ம இந்த வேலைங்கள்லாம் நம்ம ஆரம்பித்தோம்னா நமக்கு சரியான அமல்கள் நமக்கு செய்ய முடியாமல் போயிடும். இந்த வருஷத்தில் ஒரு மாதமும் நமக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு வருஷம் நீ தேடி இந்த ஒரு மாதத்தில் நீ அழிக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தங்க ஒரு மாதம் எவ்வளவோ சம்பாதிப்பாங்க. அது ஒரே மாதத்தில் எல்லாம் அழிக்கணும்னு சொல்லும்போது அப்போ எவ்வளோ ஒரு காரியங்கள் அதில் சிறந்திருக்குன்னு அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் எல்லாம் நம்மளையும் நல்லபடியாக தான் சாப்பிட சொல்லியிருக்கான். நமக்கு கீழே இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, ஏழை எளியவங்க எல்லாத்துக்குமே நல்ல தானம் பண்ண சொல்லியிருக்கான். நம்ம தானங்கள் அதிகமாக செய்ய செய்ய அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை அதிகமாக கொடுப்பான். நம்ம தானம் பண்ணுறவன் நம்மளோட காசு வேஸ்ட்டாக போச்சுன்னு ஒரு எல்லா அளவு கூட நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அதுக்கு முதல் காரியம்தான் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னையே நம்ம என்னென்ன செய்யணும். இப்போ வீடுங்க எதனா கட்டுறவங்க வீடு கட்டுறாங்க, ஒயிட் வாஷ் பண்ணுறவங்க ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாதவங்க எல்லாம் க்ளீனாக இருந்துச்சுன்னா சுற்றி நல்லா ஒட்டரை அடிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அனைத்து திங்ஸுங்களையும் நல்லா கழுவி மொழிவி சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. வச்சுட்டு தான் மெயினாக ஒரு மாதத்துக்கு உண்டான மசாலா அரைக்கிறாங்க, மாவு அரைக்கிறாங்க. அது எல்லாம் நமக்கு நிறைய பரக்கத்தை கொடுத்துருந்தானா, சொத்து சோகம், வீடு வாசல், நகை நட்டுலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு கட்டாயன்னு சொல்லி எல்லாம் ஒன்றும் நமக்கு நிர்ணயிச்சிருக்கிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, 10,000 நகை இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான சக்காத்தெல்லாம் நம்ம கொடுக்கணும், ஜக்காத்துங்க. அது கொடுக்காமல் இருந்துச்சுன்னா அல்லாவுக்கு ரொம்ப நம்ம ஒரு பாவத்தாளியே ஆயிடுவோம். அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்குமே நிறைய பரக்கத்தை கொடுத்தானா நம்ம செய்ய வேண்டிய இஸ்லாத்து முறைப்படி நம்ம எல்லாமே செய்யணும். இப்போ அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு அன்றாட கூலியை வச்சுக்கிட்டு ஒரு சுமத்தாக போகிற குடும்பமாக இருந்தால் கூட இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை நான் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு வீடுங்கள்லாம் நல்லபடியாக சுத்தம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மாவு மசாலாங்கிற தேவையான பொருளுங்கள்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் 30 நோன்பு எல்லாருமே இருக்கக்கூடியவங்க தான். டெய்லி வருஷம் 360 நாள் நல்லபடியாக நாங்கள் தொழுது அல்லாவுக்கு செய்யக்கூடிய அமல் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பிஸ்மில்லா நாங்கள் பேரிச்சம்பழம் வாங்கியிருக்கோம். அடுத்தது இந்த மாதிரி கடல் பாசி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி சேமியா வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி கஸ்டர்டு, இது பஜ்ஜி மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருள்லாம் நம்ம கடையில் போய் நாங்கள் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஃபலோடா மிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அந்த வெண்ணிலா கஸ்டர்டு, இது ஸ்ட்ராபெரி, அப்புறம் இது நன்னாரி, இதில் பாதாம், முந்திரி, சூரியகாந்தி அதெல்லாம் இருக்குது. இதில் பாதாம் பிஸ்னி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீட்லேயே பஜ்ஜிலாம் போடுறதுக்கு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது சமோசா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நோன்புக்கு ஃபஸ்ட் நாள் முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு நோன்பு டைமில் மெயினாக நமக்கு பழங்கள் தான் அதிகமாக சாப்பிட்றது. நம்ம ஒரு பேரிச்சம்பழம் தண்ணி வச்சு நோன்பை திறந்துட்டு அப்புறம் இங்கே பாருங்கள், எல்லா பழங்கள்லையும் ஒன்று சாப்பிட்லன்னா கூட நம்மளால் சாப்பிட முடியாது தான். ஒரு பழம் ஒரு ஆள் சாப்பிட முடியாது. இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா ஒரு பழத்தை கட் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே ஆளுக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு தேவையான பழங்கள்லாம் இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் பாதி தான் வச்சுருக்கேன், மீதி பழம் இருக்க தான் செய்யுது. இது நமக்கு காலி ஆச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தது நம்ம வாங்கிட்டு தான் இருப்போம். இதில் என்ன பழம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்ட்ராபெரி இருக்குது, இதில் கிவி பழம் இருக்குது, இது ஆரஞ்சு இருக்குது, இது சப்போட்டா, இது வாழைப்பழம் இருக்குது, இது டிராகன் பழம், இது ஆப்பிள், இது மாதுளை பழம், இது கிரேப்ஸ் இருக்குது, பிளாக்கும் க்ரீன் கலரும் இருக்குது. இன்னும் நிறையா தர்பூசணி இருக்குது, கிருணி பழம் இருக்குது, இன்னும் நிறைய பழம் அவக்கடா எல்லாமே இருக்குது, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெரி எல்லாமே இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் நான் கொஞ்சம் பழம் தான் நான் வச்சுருக்கேன், மீதி பழம் நான் வைக்கலை. அதுக்கப்புறமா நான் அடுத்தது காட்டுறேன். இதே மாதிரி நம்ம நோன்பு வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்றத மட்டும் நம்ம ரெடி பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம தேவையான பாயசங்கள், அந்த கஸ்டர்டுக்கு இந்த பழங்கள், என்ன பஜ்ஜி, சமோசா, வடைன்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணுறோம். அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இதை விட மிக சிறப்பானது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழுகை, அந்த குரானுக்கு அடுத்தது சக்காத்து. இங்கே பாருங்கள், எங்களால் முடிஞ்சது நான் இந்த ஒரு வருஷமாக இந்த மாதிரி சில்லற காசுங்கள்லாம் டெய்லி போட்டு வைப்பேன். அப்புறம் 10 ரூபாய் 20 ரூபாய் இதையும் போட்டு
போட்டு வைக்கிறது. ஏன்னா நமக்கு நோம்பு டைமில் நமக்கு மிஸ்கின்க வருவாங்க. அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நம்மளால் முடிஞ்சது 20, 30, 10 நம்மளால் முடிஞ்சால் நம்ம கொடுக்கலாம். கேட்டிங்களா? இது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது கேட்டிங்களா? எல்லாரும் நமக்கு நிறைய பரக்கத்து தந்திருந்தானா, சொத்து சுகம் வசதி வாய்ப்போடு இருந்தேன்னா இந்த மாதிரி சதக்காலம் நம்ம கொடுக்கக்கூடாது. இதோட அதிகமான தர்ம தானங்கள் நம்ம பண்ணணும். நிச்சயமாக நம்ம அதை தான் செய்யணும். கேட்டிங்களா? இந்த மாதிரியே நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான மனசு வரணும். இதை நம்ம எடுத்து வைக்கணுங்கிற ஒரு நியத்து இருக்கணும். கேட்டிங்களா? நம்ம முறைக்கும் நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு கீழே இருக்கவங்களும் நம்ம செய்யணும். அதை மாதிரி எல்லாம் நமக்கு நிறைய பரக்கத்தை கொடுத்துருந்தானா நம்ம குடும்பத்தில் யார் நம்ம எளிமையாக இருக்காங்களோ அவங்க வீட்டில் போய் தேடி போய் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஆனால் ஒரு கைக்கு கொடுக்குறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது தானம் தர்மம் அப்படின்னு சொல்லி நமக்கு சட்டத்திலே இருக்குது. அதை நான் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு கூப்பிட்டு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு போங்கன்னு அலட்சியப்படுத்தியும் கொடுக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள தேடி அவங்களுக்கு சலாம் சொல்லி அவங்கள நலம் விசாரித்து கொண்டு போய் கையில் கொடுக்குறதுல எல்லாம் மிக சிறப்பான பரக்கத்தை இன்னும் அதிகமாக தருவான். நம்ம கேட்கக்கூடிய துவாவெல்லாம் இந்த மாதம் பூரா அல்லாஹ் ஹபுலாக்கும். நம்ம என்றைக்குமே டெய்லியே நம்ம 5 வேளை தொழுது துவா கேட்டாலும் அல்லாஹ் நம்மளுக்கு ஹபுலாக்க தான் போகிறான். நிச்சயமாக ஹபுலாக்குவான். நம்ம கூடயே இருக்கிறான். அது மாதிரி இந்த நோம்பு நாளையில் இன்னும் அதிகமாக நமக்கு கேட்கக்கூடிய துவாக்கெல்லாம் நமக்கு என்ன கேட்டாலும் நமக்கு அந்த சிறப்பை தரத்துக்கு ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். அதனால் நம்ம இந்த மாதிரி தானம் தர்மம் நம்ம நிறைய பண்ணணுங்க. இது இந்த முஸ்லீமுக்கு மட்டும்தான் இந்த தர்ம தானம்லாம் கிடையாதுங்க. நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுங்களும் இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் சாப்பிட்றதில் ஒரு புடி சாப்பாடு ஒதுக்குற மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா 20 ரூபா நம்ம எடுத்து ஒதுக்கி வச்சோன்னா எல்லாம் நமக்கு எல்லா மக்களுக்கும் பரக்கத்தை கொடுப்பான். எல்லா மக்களும் நோய் நொடியெல்லாம் நீங்கி எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் வேண்டக்கூடிய துவாவை எல்லாம் ஹபுலாக்குவான். அதனால் இதில் யாருக்கும் வேற்றுமெல்லாம் நாங்கள் பார்த்து சொல்லலை. எல்லாருமே இந்த தானம் தர்மம் செய்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு ஒரு புண்ணியத்தில் அந்த நேரத்தில் உதவும். அதே மாதிரி இப்போ அந்த ரம்ஜான் டைமில் நம்ம கோடி எடுக்கிறோன்னா நம்மளே 2000, 5000, 10,000 எடுக்கிறோன்னு சொல்லிட்டு கிடையாதுங்க. அந்த கோடிங்கிறது புத்தாடைகள் தான் அது கோடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வாங்குறதுல நம்மளுக்கு இன்றைக்கி எல்லாம் அந்த வருஷத்தில் நமக்கு ஒரு நல்ல புடவைங்க துணிமணி கொடுத்தானா நம்மளால் புதுசு வாங்கி கொடுக்க அளவுக்கு வசதி இல்லைன்னா கூட இருக்கிறவங்க வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைங்கிறவங்க போன வருஷம் எடுத்ததோ அதுக்கு முந்தின வருஷம் எடுத்ததை நம்ம 1க்கு 2 நம்ம தானம் பண்ணன்னு வைங்களேன். எல்லாம் இதை விட மிக சிறப்பானதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு இன்னும் நமக்கு மேலும் அதிகமாக தருவோம். அதனால் நமக்கு எல்லாம் ஒன்று தந்தால் நம்ம இன்னொன்று நம்ம அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணணும். இந்த மாதிரி மனசு வரணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குரான் ஓதத்துக்கு ஆரம்பிக்கணும். அது இந்த வருஷத்தில் மட்டும்தான் குரானை எடுக்கணும், மறு வருஷம் தான் அப்புறம் தொடணுங்கிறலாம் கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு டைம் கிடைக்கிறப்போ ஃபஜர் தொழுதுட்டு ஒரு பேஜாவது ஒவ்வொரு நாளைக்கு அந்த குரானை திறந்து ஓதிட்டு அந்த குரானை மூடி வைக்கிறதுல எல்லாம் ரொம்ப பரக்கத்தை தருவான். தொழுகையிலையும் எல்லாம் ரொம்ப பரக்கத்தை தரான். நம்ம பிள்ளைங்குட்டிங்களுக்கு நம்ம வீட்டில் எல்லாத்துக்கும் புருஷனுக்கு சொந்த பந்தம் தாய் தோப்பன் எல்லாத்துக்கும் கேட்ட அன்றைக்கி அந்த துவா எல்லாம் ஹபுலாக்கி வைப்பான். இதையும் நம்ம கடைப்பிடிக்கணுங்க. ஒவ்வொரு நோன்பு வைக்கிறவங்க வீட்லேயும் இதை மாதிரி தாங்க எல்லாருமே 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னக்கூட்டியே எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஒரு சந்தோஷமும் ஒரு அழகாகவும் இருக்குங்க. அந்த ரம்ஜான் ஆரம்பிக்கும் போது ரம்ஜான் வருதுன்ட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா நைட்டு விடியாக்காலம் 3 மணி 3:30 மணிக்கெலாம் எந்திக்கிறது, தஹஜ்ஜுத் தொழுகிறது, ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச டிஃபனை சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா ஒரு ஜூஸை குடிக்கிறது. அது மாதிரி ஈவினிங் டைமில் ஆச்சுன்னா கஞ்சி போடணும், அதுக்கு உண்டான என்ன தேவையோ அதை செய்கிறது, அக்கம் பக்கத்தில் கொடுக்கறது. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு மாதமும் அவ்வளோ சீக்கிரமாக எப்படி தான் போகுது நாளுங்கிறதே தெரியாதுங்க. எல்லா மக்களுக்கும் ஆயுசை கொடுத்து பரக்கத்தை கொடுக்கணும். அதே மாதிரி எங்களுக்கும் அது மாதிரி ஆயுசை கொடுத்து நிறைய பரக்கத்தை கொடுத்து நாங்களும் எல்லோரும் போல் எல்லாத்துக்கும் கொடுக்கறது வாங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் பாக்கியத்தை கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்